தமிழுக்காக முதலில் 30 எழுத்துக்களை உருவாக்கியதாக தெரிவித்துள்ள எழுத்துரு வல்லுநர் முத்து நெடுமாறன், தொடர்ந்து ஏற்பட்ட எழுத்துருவியல் நுட்ப மேம்பாட்டினால் அனைத்து எழுத்துக்களையும் மேம்பட்டு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்துல எவ்வளவு எழுத்து வடிவங்கள் தமிழுக்கான அந்த ஃபாண்ட்னு சொல்லக்கூடிய எத்தனை இருந்தது, இப்போ எவ்வளவு மேம்படுத்திருக்கீங்க, புதுசா எத்தனை ஃபாண்ட்களை உருவாக்கிறீங்க, அதை பத்தி. இப்போ உருவாக்குனது ஒரு ஏறக்குறைய 27 30 எழுத்துக்களை தமிழுக்கென்று உருவாக்கியிருந்தேன். அது முழுமை பெற்ற எழுத்துக்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்போதே தேவைக்கு ஏற்பதான் செஞ்சோம். ஆனா இப்போ மிகப்பெரிய மேம்பாடு தொழில்நுட்பத்துல கூட, அதாவது எழுத்துருவியல் நுட்பத்துல கூட நிறைய மேம்பாடுகள், எழுத்துக்களை ரொம்ப அழகா தருவிக்கிறதுக்கான தளங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அப்ப என்ன பண்ண சொன்னா, அந்த 30 எழுத்துக்களையும் முழுக்க மேம்பாடு செய்து, தமிழ் மட்டும் இல்லாம தமிழுக்கு நிகரான ஆங்கில எழுத்துக்களை உருவாக்கி, எண்கள் எல்லாம் எழுத்துக்களோட சரிசமமா வேலை செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி நுணுக்கங்களை சேர்த்து மேம்படுத்தியிருந்தேன். இதை தவிர்த்து கூடுதலா இன்னொரு 10 புத்தம் புதிய எழுத்துக்களை புதிய கோணத்துல பார்த்து எழுதியிருக்கேன். உங்களுடைய இந்த செயலி, இந்த எழுத்துரு வடிவங்கள்ல இன்னும் மேம்பட்ட மக்கள் ஈஸியா பயன்படுத்துக்க, இல்ல வெளிநாட்டுகள்ல இருக்கக்கூடிய தமிழை கற்கிறதுக்கும், தமிழ்ல பிழைகள் இல்லாம அந்த டைப் தட்டச்சு செய்யறதுக்கும் எந்த வகையிலான புதிய வசதிகளை ஏற்படுத்தி ஓரளவு என்னால் எழுத முடியும். ஆனா எழுதும்போது எனக்கு சில சிக்கல்கள் ஏற்படுது. எழுத்து பிழையை வந்துருமோ, தட்டுப்பிழை வந்துருமோ, சரியான வாக்கியத்தை சரியாம அமைக்கிறனோ, அந்த மாதிரியான ஒரு ஐயத்தினால சில பேர் ஆங்கிலத்தில் எழுத தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் அந்த வசதிகளை சேர்த்திருக்கோம். ஏற்கனவே எழுதி வச்ச சொற்களை மறுபடியும் அடிக்கும் பொழுது முழுமையா அடிச்சு முடிக்க வேண்டியதில்லை. அது லேசா 1-2 எழுத்துக்களை மட்டும் தட்டணும்னா அந்த மொழி எழுத்து திரையில வந்துடும். நீங்க ஸ்பேஸ் அடிச்சுன்னா திரையில சேர்த்திருப்போம்.